ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்டிவி. இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பைஸியான மசால் தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் டான்னு வந்து சேரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இது செய்கிறதுக்கு அரை மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா இந்த மாதிரி சின்ன சின்னமாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 தக்காளியை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நடுவில் கொஞ்சம் முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்னமாக கட் பண்ணிக்கோங்க எல்லா வெஜிடபிள்ஸையுமே. இப்போ ஒரு கடாயில் 4 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கூடவே பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஒரு 50% அளவு வதங்கட்டும். அதுக்கப்புறமா மீதி வெஜிடபிள்ஸை கலந்து விட்டுருங்க. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, அதே சமயம் குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில். இப்போ நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்பூன் தனிமிளகாய் தூள் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். இந்த மல்லித்தூள் எப்படி செய்கிறது நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை லாஸ்ட்டில் தர்றேன், போய் பாருங்கள். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ முட்டைக்கோஸ் வேகிறதுக்காண்டி 1 கரண்டி தண்ணி மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். பழைய முட்டைக்கோஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2-3 கரண்டி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது ட்ரை ஆகட்டும். லாஸ்ட்டாக லெமன் புழிஞ்சு விட்டுருங்க. சின்ன லெமனில் பாதி லெமன் நான் புழிஞ்சு விட்டேன். இப்போ நல்லா மசாலாலாம் ஊற்றி ட்ரை ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல்லை சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா தோசை மாவை திரட்டி விட்டுக்கோங்க. திரட்டினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு தோசையை 2 பக்கமே திருப்பி எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு லைட்டாக வேக விட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலாவை இதில் வச்சுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாகவே மசாலா வைக்க ஆரம்பிச்சிட்டோன்னா தோசை நடுவில் மாவாக இருக்கும், லைட்டாக வேகாத மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் லைட்டாக 2 பக்கட்டும் திருப்பி போட்டு அதுக்கப்புறமா இதை மசாலா ஸ்டஃப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மசாலா ஒரு சைடு மட்டும்தான் வச்சுருக்கோம். மசாலா வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் பச்சை வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்னொரு சைடு இருக்க தோசையை இதில் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலேயும் கொஞ்சம் நெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஸ்பைஸியான மசால் தோசை ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது கூட சர்வ் பண்ணுறதுக்கு நான் அவியல் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ண அவியல். இது எப்படி செய்யணும்னு பார்க்கணும்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி குக்கிங் ரெசிபிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இதோட ரெசிபிஸ் எல்லாமே இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவை கிடையாது. இருந்ததுன்னா நீங்கள் சட்னி, அவியல் இந்த மாதிரி வச்சு சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள் உள்ள மசால் தோசை எப்படி இருக்குன்னு, கலர்ஃபுல்லாக இருக்குது. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா ரெசிபிஸ் நம்ம போட்டிருக்கோம். எல்லாமே குக்கிங் ரெசிபிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விடுங்க. அண்ட் மினி டூர் விலாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.